அல்லோ அல்லோ கூத்து பார்க்க வளரிக்கு பெருமோனே பெரிய மருது சின்ன மருது பரம்பரை இந்த குராயூர் மன்னன் நான் வணங்கி கூத்து பார்க்க கூட்டி இருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். கமான் நாடகமாக கூடியிருக்கிற ஆத்தாக்கா ஆத்தாக்கா நாடகமாக கூடியிருக்கிற ஆத்தாக்கா நாடகமாக கூடியிருக்கிற ஆத்தாக்கா சொத்து பானையில தண்ணி ஊத்திட்டு வீட்டை பூட்டிட்டீங்களா ஆத்தாக்கா நீங்க சொத்து பானையில தண்ணி ஊத்தி வீட்டை பூட்டிட்டீங்களா ஆத்தாக்கா படி காவலை கலிஜரி காளிமுனி ஐயா என் மருதூர் ஐயனார் சீலக்காரி இந்த மக்களுக்கு அரும்பு குறைய கூடாது. கைதட்டின 2 பேத்துக்கு நன்றி. வெடி அங்கே ஓடக்கூடாது, அங்கே ஓடக்கூடாது. மருதூர் ஐயனாருக்கு ஆகாது, இங்கன ஓடணும். இல்லைன்னா இங்கன ஓட்டு விடுங்க, காலாத்துல போய் சேர்றேன். நீ என்ன தம்பி மொட்டை மாடியில் உட்காந்துருக்க? பெரிய தாலி வண்டி மாடு கோட்டை ஒரு கணேசி மாதிரி உட்காந்துருப்பார். அடி பிரிச்சுட்டாங்க. சூப்பர். ஆலமர வேறு எங்க பெரிய மருது பேரு ரெக்கார்டிங்கில் மாதிரி பாடினேன். அந்த பெட்டிக்காரனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்குறேன் தம்பிக்கு. இந்தா இந்தா ஆண்டானா முண்டை சட்டி அழுத்துதுன்னு அர்த்தம். ஹலோ மைசூர் சூப்பர் ப்ரோ. சார்பு வைக்கலாமா? சார்பு உப்பு தோர்ப்பு கூப்பிட்டா எங்க ஐயனார் வருவாரா? தெரியாத மக்களுக்கும் என் மருதூர் ஐயனாருடைய மகிமை தெரியணும். சீலக்காரி அம்மா 18ஆம் படி பெரிய கருப்பு கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா பாண்டிமுனி அரும்பு குறையாம இந்த கூட்டத்தில் எத்தனை குதிரையை நீ பிடிச்சி வரேன்னு பார்க்குறேன். கருப்பு கூட வாடா. அது ஒரு காலம் இந்த குராயூர் மண்ணில் எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய இளவங்க உள்ள நாடையில கட்டி காத்த வெள்ள குதிரைக்காரே என் மருதூர் ஐயனாரு எந்த குதிரப்பா? இந்த கூட்டத்துல மருதூர் ஐயனாரு எந்த குதிரடா? உன் சொந்த குதிரை. இந்த அகமுடையார் வம்சத்துல பிறந்துட்டு இந்த சேர்வார் குலத்துல பிறந்துட்ட மக்க 10க்கு பேர் போன என் சீலக்காரி அம்மா அன்னைக்கு கிழவன் சொன்னாராம், தலை புள்ள பொம்பளை புள்ள இந்த குராயூர் மண்ணுல பிறந்துச்சுன்னா நான் சீலக்காரின்னு உன் பேரு வைக்கிறேன்னு சொன்னாராம். இந்த கூட்டத்துல எங்க ஆத்தா எந்த பெண்ணு மேல குடியிருக்க ஐயனாரே அன்னை தந்தைதான் வணங்கே ஐயனாரே. அன்னை தந்தைதான் வணங்கே ரோஜாக்கார சாமிடா எங்க மருதூர் ஐயனாரு இவ்வளவு நேரம் தாமதிக்க மாட்டாரு. வேட்டைக்கு புற போட்டாரா? தானே நன்னே
வைக்கிறாரு. ஏன் இந்த தாமதம் ஒண்ணு இந்த கீழாட்டு கோடாங்கிக்கு தெரியலப்பா. சொன்ன சொல்லு மாறுமாட்டா, சொன்ன சொல்லு மாறுமா, நீ புடிச்ச விபதி மாறுமாடா ஐயனாரு. சொன்ன சொல்லு மாறாது மருதூர ஐயனாரு சொல்வாக்கு தப்ப மாட்டாரு. உன் குதிரை வெண்ணிறம்மா, என் மருதூர ஐயனாரு குதிரை தடான் தங்க நிறமுடா. தூக்கி வளர்த்த தங்கச்சிய காணாமுடா. குண்டு கிளிய என் கருப்பனோட தங்கச்சி கோபுர கலசமே. உனக்கு சீலக்காரி மாரியம்மா, உனக்கு பத்திரகாளி காளியாத்தான்னு எங்க பாட்டே வச்ச வெறும் அம்மாண்டு போயிருச்சா. மேலமடக்கம்மாயா ஏ பாண்டி முனியே பாண்டே மேலமடக்கம்மாயா பாண்டி முனி. மேலமடக்கம்மாயா ஏ பொண்ணா போய பாண்டி முனி எந்த மடம்வா உனக்கு உகந்த மட. மேலமடக்கம்மாயா எந்த கடல மழை, எந்த மழை. சுருட்டு வாட அடிக்குதுடா புறாயூரோட பாண்டி முடி. சுருட்டு வாட அடிக்குதுடா பாண்டி, நீ சாராய குடி போதாக்காரே. எந்த சாமி பின்தொடர்ந்தாலும் இடவழியில விட்டு மாறுமுடா. என் பாண்டி முனி பின்தொடர்ந்தா அவன் ஆயுசுக்கு விட மாட்டான். ரோசம் பத்தல சாமிக்கெல்லாம் ரோசம் பத்தலப்பா. இங்க இருமாடு ஒட்டி வேலை நடக்குதுடா. ஒத்த காலு ஜப்பானியா ஒரு காலு நொண்டியாடா. பாணியா ஒரு காலு நொண்டியடா. ஒத்த காலு ஜப்பானி என் நொண்டி சோனையாவுக்கு ஒரு காலு நொண்டியம்மா. நீ கீ நாட்டுல ஆடு மேய்ச்ச கிளட்டும் போய என் நொண்டி சோனையா. கலியரிகம்மாயாடா நாட்டுல 21 வருஷமா என்னை பேர் வாங்க வச்சு கலியரிகம்மாயா உடமரம் தம்படுங்க. என் தங்கச்சி காளியாத்தா நான் மானாமதுரை போய் வாரேன். என் தங்கச்சிக்கு என்ன நானும் வாங்கி வரேன். கழுத்துக்கு கருகமணி கூறப்பட்டு சேல அண்ணே. கழுத்துக்கு கருகமணி எங்க ஆத்தாவுக்கு கூறப்பட்டு சேலடா. ஊரு தரண்டிருச்சு உள்ள
உண்மையான சாமியாடி நிறைய பேர் இந்த குராயூரில் இருக்காங்க. இன்னைக்கு கறி தண்ணியை போட்டிருப்போம், மயத்தில் சாமி வரணும். சாமியை எப்படி கும்பிடணும்னு தெரியலையே, அகராதி மயிறு கும்பிட்டு அப்படி வரணும். இந்தா சாமிக்கு ட்ருன்னு பாரு, வர வர சாமியை வந்து டிரைவர் ஆக்கிட்ட, நீ கிளீனராக சேர்ந்துட்ட. பேரன்பு கொண்ட என்னுடைய அண்ணன் தம்பிகளே, அக்கா தங்கச்சிகளே, தாய் தகப்பங்களே, மொத்தத்திலே தமிழ் உறவுகள் என்றாலே எம்கேஆருக்கு சொந்தக்காரங்க தான் எல்லாரும். உங்கள் அத்தனை பேருக்கும் கள்ளிச்சேரி எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இந்த ரோட்டில் நிற்கக்கூடிய என்னுடைய அண்ணன் தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த இடம் இல்லாத வேதனை உனக்குத்தான் தெரியும். அந்த கையில் கட்டிட்டு சட்டை ஓட்டிருக்கிய அண்ணே, உன்ட்டெல்லாம் பொண்டாட்டி எப்படி வாழுது? என்னை பொண்டாட்டியை படுத்துற மாதிரி படுத்துற, பாடா படுத்துற. 16 தடவை நீ தான் எம்கேஆரா எம்கேஆர்னு கேட்குற. நான் எம்கேஆர் கிடையாது, நான் சுக்கு காப்பி விற்க வந்தேன். இந்தா என் தம்பி வந்துட்டாங்க, என் தம்பியை வந்துட்டாங்க, அவங்களுக்கு கப்ளிங் பிரச்சனை. இந்தா எளிய பண்ணிட்டா இல்லை சோனை எங்கள் வெள்ளரிக்கா வியாபாரி. இந்த குராயூர் மண்ணை நான் மறக்க மாட்டேன். அந்த குராயூர் மண்ணை மேலும் உலகத்துக்கு பூரா கொண்டு போய் சேர்த்தது எங்கள் அண்ணன் குராயூர் வெள்ளரிக்கை வியாபாரி சோனை. நிறைய தடவை இந்த கிராமத்தை சொல்லி எனக்கு நன்கொடை வழங்கியிருக்கிறார். அதை நான் மறக்கவே மாட்டேனே. அப்போ கூட அவர் பேரை சொல்லலை, ஊர் பேரை சொன்னார். அவர் தான் நல்ல மனிதர். வாழ்த்துக்கள் அண்ணே. என்னடா மாலை வாங்கிட்டு வருது? மாலை வேணாம், காசை கொடு. மாலை வேணாம். வேணாம் வேணாம், அப்பு அப்பு. என் தம்பி, அதே என் தம்பி. அன்னை வேர்த்து நிற்கிதே, காத்தாடியா போ. எனக்கு போடல, லேடிஸுக்கு போட வந்திருக்கேன். வேணாம் பாய், அப்பா வேணாம். அந்த ஆனந்த முண்டை குதிப்பேன், மசூரில் சிக்கி இது வேற கொண்ட நம்ம அந்துவோம்டா. ஏன்டா அப்போ விழா கமிட்டி மருதூர் ஐயனார் கும்பிடக்கூடிய பங்காளி எங்க அண்ணன் தம்பியெல்லாம் வாங்க. சீல்ட இங்க கிரைண்டர்ல ஆட்டிக்கிட்டு இருக்காரு, அது மேல வச்சிருக்கிய. அமைதியா வாங்க. விழா கமிட்டியின் சார்பாக அன்பளிப்பை மேடையில் யாரும் தர வேண்டாம், உங்களை பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறோம். பொலந்து ஓச்சு இல்ல, பொலந்து ஓச்சுன்னு மூஞ்சில முடிச்சோம். மருது பங்காளிகள் சார்பாக சீல்டு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கப்படும். நினைவு பரிசு வழங்கப்படும். சீல்டுன்னு சொல்லக்கூடாது, நினைவு பரிசு வழங்கப்படும். அவளை என்ன சீல்டு? பெரிய அமெரிக்கா கேமரா வேல்ராஜ், குத்தியார் உண்டு வேல்ராஜ். கமான் அவ்வளோதான் எடுத்துட்டாங்க. எப்படி நிப்பமா 3 மணி வரைக்கும்? அவ்வளோதான் விடுவேன். வையாஜி மாதம் கலரி திருவிழாவை முன்னிட்டு குராயூர் மருதுடைய ஐயனார் கோவில் கும்பிடக்கூடிய பங்காளி சார்பாக இந்த நினைவு பரிசை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது இந்த உலகம் உள்ளவரை எம்கேஆர் அன்பாலயத்திலே செவத்திலே தொங்கிக் கொண்டே இருக்கும். குராயூர் மண்ணுடைய பெருமை சேர்த்து கொண்டே இருக்கும். நன்றி நன்றி அண்ணே, நன்றி ஐயாக்கா, எல்லாத்துக்கும் நன்றி. ரூம் பாய், இங்கே போய் மாட்டி தொலைச்சிடாத, ஆணியை போட்டு போடுங்க. எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கவனிக்கப்படும். இவ்வளவு பெரிய பங்காளி செலவு பண்ணி 78 ரூபாய்க்கு துண்டு எடுத்திருக்கிய என்ன ஸ்டிக்கரை வச்சிருந்தேன். குராயூர் வெள்ளரிக்காய் வியாபாரி பிசினஸ்மேன் சோனே அவர்கள் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மாலை அணித்து கௌரவிக்கப்படும். மலையில் மாலை அணிவித்து இப்போ எங்கள் அண்ணனால கண்ணு முழிக்க முடியல, புதுக்கு மருந்து ஊற்றணும். வையி லூசு. எங்கள் அண்ணன் இப்போ வர முடியலை கொஞ்ச நாளா. ஆனால் இந்த எங்கே நாடகம், எங்கே அறந்தாங்க பக்கம் நாடகத்துக்கு எங்கள் அண்ணன் வந்துருச்சப்பா. தம்பி சீட்டு விளையாடுவாப்பா, அப்படி அடின்றிய. குராயூர் வெள்ளரிக்கை வியாபாரி எங்கள் அண்ணன் சோனை சார்பாக மலர் மாலை நமத்து 1001 நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி. அண்ணன் கே லிங்கம் அவர்கள் சார்பாக
பங்காளி சார்பாக சால்வை அணிவிக்கப்படும். எலுமிச்சம்பழத்தை கொடு. எந்த ஒரு பொன்னாடையை பொத்தனாலும் எல்லாரும் ஏன் எலுமிச்சம்பழம் கொடுக்குறாங்கன்னா காமெடி பின்றேன், நீ காமெடியை சூம்புற முண்டை பின்றேன், காமெடி எறிகிறேன், சேச்சி விட்ட தோன்றேன். ஆனால் தமிழே மாதிரி ஒரு கிருத்திரியம் முடிச்சு உலகத்தில் ஆள் எலுமிச்சம்பழம் எது கொடுக்குறாங்கன்னா ஜூஸ். இதுக்கே இங்கே நான் என்னை மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சிருப்பான். எலுமிச்சம்பழம் எத்தனை கனிகளையும் இந்த எலியாகப்பட்டது டேஞ்சர் சாப்பிடும். இந்த எலுமிச்சம்பழத்தை மட்டும் எலி சாப்பிடாது. அதனாலதான் எலி மிச்ச வச்ச பழம் எலுமிச்சம்பழம். இது தெய்வத்துக்கு உகந்த கனி. லேசா குனி கனி. அவ்வளவுதான், டைலாக் மறந்துருச்சு. தம்பி 4 மூளைக்கு அறுத்து வீசு. ஏன்னா அந்த கூட்டத்தை பார்த்துட்டு யாரு கண்ணும் படக்கூடாது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு என்னை இந்த பகுதியிலே இந்த குராயூர் இந்த புண்ணிய பூமிக்கு என்னை வரவழைத்த மருதுடைய ஐயனார் கோவில் கும்பிடக்கூடிய அத்தனை பங்காளிகள் பாதத்தை தொட்டு கும்பிடுறேன். ஏன்னா ஐயனார் வாசல்ல நீங்க கும்பிட்டு இருப்பீங்க, ஐயனார் உங்க உடம்புல இருக்கு, உங்க காலை தொட்டு கும்பிட்டா மருதுடைய ஐயனாரை கும்பிடுற மாதிரிங்க. ஐயா பேசின காசு யார் வச்சிருக்கா? என்ன நடக்கும்னே தெரியலையா? ஒரே ஒரு விஷயம், இந்த வந்தால தூய்மையை குடிக்குமே குசு தெரிச்சிருக்கேன். ஏய் ஓ மூஞ்சில முழிச்சுதே நாடகம் நக்கு நாப்பில் இருக்கு. நீ வந்தவனே எங்களை பார்க்குறேன். இந்தா இப்படி பார்த்து நான் கூட ஆளை கொண்டுட்டாங்க போல, நாடகம் நடக்கான்னு நினைச்சேன். பேப்பையமேனே என் அன்பு உறவுகளே, உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். பழகின நண்பனுக்கு ஒருவேளை சோறு ஓட்டாலும் சொல்லி கொடுக்கக்கூடிய சொல்லி காமிக்கக்கூடிய உலகம். ஓசி கணேசி புயலுக்காக அண்ணனை அருவாடுத்து வெட்டுறேன், கணேசி புயலை கொடுக்கலேன்னு. ஆனால் வெள்ளையனை வெளியேறு என்ன வீரமுழக்கமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரன் ஊமத்துறை கல்யாணம் தம்பி அவ்வளவு உணர்வு அவனுக்கு. எங்க போனா நம்ம உயிரை காப்பாத்துவா என்று மிரண்டு அழுது கொண்டிருந்தார் ஊமத்துறை. யாரு நம்மளை காப்பாத்துவா? புறப்பட்டார் பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து. சின்ன மருது பெரிய மருதிடம் போனார், யாரையும் காப்பாத்தி விடுவாள் என்றுதான் ஒரு கொலை விழுக போகுது. இப்போ ஒன்னே ஊமத்துறைக்கு பதிலாக பலி கொடுக்க போறேன். இப்ப பாரு ஒப்பம் முண்டமேனே. அப்பொழுதுதான் வெள்ளையன் பின்தொடர்ந்து வர்றேன் ஊமத்துறை வெட்டிக்கிட்டு. இருடா, சின்ன மருது பெரிய மருதும் வாழ எடுத்து நிற்கிறாங்க. ஏ வெள்ளையனே, எங்களை நம்பி வந்தவர்களுக்கு உயிரை கொடுத்து தாண்ட அந்த அகமுடையார் வம்சத்துக்கு பழக்கம். முடிஞ்சா எங்கள் இருவரையும் வெட்டி சாச்சிட்டு ஊமத்திரை தொடு என்று சொன்னார். நண்பனுக்காக உயிரை கொடுத்த பெரிய மருது சின்ன மருது புண்ணிய பூமி இந்த குராயூர் மண். என் அன்பு வாரிசுகள், அதே மாதிரி 32 கிராம நிலத்தையும் ஏழை மக்களுக்காக தாரவாத்து கொடுத்து 18 சித்தர்ல ஒரு சித்தராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்க ஐயா உன்னா முத்துராமலிங்க தேவரையா. வடங்கி ஒரு பாட்டை பாடிட்டு பிறகு உங்களை இதை பண்றேன். ஹலோ, காட்டு வழி போற உன்னை கவலம் படாத, காட்டு புலி உன்னைய வழி மறைக்கும் கலங்கி நிக்காத, அகமுடைய பேர் சொன்னா புள்ளி போதுங்கும் பாரு. ஆமா, அகமுடைய பேர் சொன்னா புள்ளி போதுங்கும் பாரு. காட்டு வழி போற உன்னை கவலம் படாத, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத, மருதுருபர் பேர் சொன்னா புள்ளி போதுங்கும் பாரு. ஆமா, மருது பாண்டியர் பேர் சொன்னா புள்ளி போதுங்கும் பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா அகமுடைய வம்சம் ஐயா, வீரமுள்ள சாதி ஐயா அகமுடையார் வம்சம் ஐயா, வீரமுள்ள ஜாதி ஐயா முக்குளத்தர் வம்சம் ஐயா,
அகமுடையம் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு குராயூர் சேர்வாருடைய பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு நாயத்துக்கு கட்டுப்பட்டான் வீரத்துக்கு ஒத்துக்கிட்டான் நியாயத்துக்கு கட்டுப்பட்டான் வீரத்துக்கு ஒத்துக்கிட்டான் நாயத்துக்கு கட்டுப்பட்டான் நீயத்துக்கு ஒத்துக்கிட்டான் உலக நாடு பூரா இன்னும் பேசுது உங்க பேரா இந்த உலக நாடு பூரா ஆனா பேசுதவர் பேரு காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத அகமுடையம் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு ஆமா சேர்வாருடைய பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு மொத்தத்துல முக்கூலத்தோர் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு முக்கூலத்தோர் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு கொஞ்சம் சார் பேக்கோ ஹலோ ஹலோ தென்னகத்து திருபுரவம் ஆகா தெய்வம் தந்த மணிமகுடம் போகும் செங்கதிரும் ஒளியம் போல வந்துதித்த தங்க நிறம் குராயூரும் மக்கள் எல்லாம் தெய்வீக திருமகனை வணங்குகின்ற செல்லரதம் தென்னகத்து திருவுருவம் ஆகா தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வாழ்ந்து சென்ற செல்லரதம் தேவரையா வாழ்ந்து சென்ற செல்லரதம் திருநீரணிந்துரவ திருமுருகன் போலிரவ திருநீரணிந்திருப்பார் திருமுருகன் போலிருப்பார் திருநீரணிந்துரவ திருமுருகன் போலிரவ இப்புவியில் வந்துதித்த தங்க நிறம் இப்புவியில் வந்துதித்த தங்க நிறம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா குராயூர் மக்கள் எல்லாம் வணங்குகின்ற சித்தரதம் தென்னகத்து திருவுருவம் ஆகா தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளியம் போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வணங்குகின்ற செல்லரதம் அன்னையின் நேதாஜிக்கு தோழரான தெய்வம் அவர் அன்னையான நேதாஜிக்கு போலநாத தங்கனவர் அன்னையின் நேதாஜிக்கு தோழரான தெய்வம் அவர் இப்புவியில் வந்துதித்த தங்க நிறம் இப்புவியில் உண்ணாமுத்துராமலிங்க தேவரையா வந்துதித்த தங்க நிறம் முக்குளத்தோர் மக்கள் மட்டும் கிடையாது அத்தனை சமூகமும் வணங்குகின்ற சாமி ரதம் தென்னகத்து திருவுருவம் தெய்வம் தந்த மணிமகுடம் செங்கதிரும் ஒளிய போல வந்துதித்த தங்க நிறம் தேவரையா வணங்குகின்ற செல்ல ரதம் தேவரையா நாமெல்லாம் வணங்குகின்ற சித்த ரதம் என்னப்பா சைக்கிளே என் தம்பிகள் எல்லாம் இன்னைக்கு வீரத்துக்கு பேர் போனது தமிழ்நாடு. இந்த வீரத்தை மீண்டும் மீண்டும் உலகத்துக்கு கொண்டு செல்வது என் இளைய சமுதாயம், என் தம்பிகள் தான், என்னுடைய தம்பிகள் தான் வீரத்தமிழர்கள். நாடகம் அண்ணே எனக்கு ஒரு 100 பாட்டு தெரியும், பாடவனே பாடும். நீ பேசாம இருங்க, பாடிக்கிட்டே இருந்தாம அது கச்சேரி ஆயிரும். பக்கத்துலேருந்து வரவுகளுக்கு லேசாக முகத்தை சுளிக்கிற அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடாது. இதே உண்மை, எல்லாத்தையும் பார்க்கணும். அதுதான் எம்கேஆர். உண்மைதானே? ஒரு 100 பாட்டு பாடுறேன், அடுத்த கச்சேரி ஓடுங்க பாரு. இது நாடகம். இந்த நாடகம் என்ன நாடகம் என்றால், என்கிட்ட 2 பேர் கேட்டாங்க, மைசெட்டுங்க அன்னைக்கு அடிச்சு, இது என்ன நாடகம்னே தெரியல, எனக்கே தெரியலப்பா. இது சொன்னா நம்ப மாட்டீங்கள. நாடகம் கதம்ப நாடகம். கதம்ப நாடகம் என்றால் என்ன? ஒரு வண்டி நிறைய ஆள் வருவோம், சோத்தை தின்ட்டு குசிக்கிட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கலாம்.
நகைச்சுவை நாடகம். 4 பப்புனும் 2 டான்ஸ், ரெண்டுமே பிள்ளவத்த ஒம்பளை தான். கரெக்டாக இருக்கணும். பிள்ளவத்து ஒரு ஈத்து என்றது தான். கிடேரி 1 ஜர்ஜி மாடு, பாலமேடு பப்புளு கிரு மாடு, மடுவுகள் சாஸ்தி. ஆமாம், மாந்தோப்பு ஆனந்து, கப்பக்காலு முண்டை. அவ்வளோதான், முடிஞ்சு. இந்த நாடகத்திலே 4 பப்புன் 2 டான்ஸ் ஆடுகின்ற பொழுது அழகுமலையை வீட்டிருக்கின்ற பெரிய கருப்பாக விடமட்டு ஒரு நபர் இங்கே வருவார். சின்ன கருப்பும் இங்கே வருவார். அவர்களை தீப்பந்தம் ஏந்தி சேவலை காவ கொடுக்கணும். அன்னைக்கு ஒரு சேவலை ஒரு ஊரில் ஒரு அம்பலார் கொடுத்தாரு. சேவை ஏற்கனவே சீக்கு வந்திருக்கு, தெரியல. வாயில் கடித்தான், கருப்புசாமி பேண்டு விட்டார். சிரிப்பு கல்ல, சிந்திக்க வேண்டும். ஒரு ஊரில் அப்படித்தான் மண்ணெண்ணெய் இல்லாமல் சண்டாலங்க ஆசிட்டை ஊற்றி எரிச்சு விட்டாங்க. பொத்து பொத்து வடியுது, கருப்பு ஆத்தின்றேன், பார்த்தா அலர்வையில் நிற்கிறேன். குலசாமி அங்கே ஓடி விட்டான். சாமி என்பது என்ன? சாவை மிஞ்சியதான் சாமி. ஊருக்கு ஒரு ஆள் ஆடுவார். இந்த மருதுடைய ஐயனார் கும்பிடக்கூடிய பங்காளிகளில் ஒருத்தர் சாமி ஆடுவார். இருக்கிற 5000 பங்காளியும் காலில் விழுந்து ஊதி வாங்கின காலம் பாட்டைங்க காலத்தில் இருந்துச்சு. நீங்கள் இதை புரட்டலாம், உண்மை. ஆனால் இன்னைக்கு வீட்டுக்கு 7 பேர் குதிக்கிறேன். எதுக்கு குதிக்கிறான்னு தெரியும். நேற்று பண்ணாங்க வாரு செந்தூர பக்கத்தில் சினிமா பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு, மைசெட்டுக்காரு. அதுக்கு இப்படி ஆடுறான்டா ஒருத்தன். கடைசியில் நான் விடலை, வந்தது யாருன்ட்டேன், நான் பூச்செண்டு பேரன் படுத்துக்கிட்டேன். சாமிகளை தத்துரமாக அன்றைய காலத்திலே பாட்டைங்க காலத்தில் பேசிச்சு. சாமி இல்லை என்றால் நம்மெல்லாம் கிடையாது. சாமியை நம்புங்க. ஆனா என்னதான் நீ சாமியை கும்பிட்டு பத்தியா இருந்து கோடிக்கணக்கில் காசை வச்சிருந்தாலும் அது எந்த ஒரு புண்ணியம் இல்லை. உலகத்திலே முதல் தெய்வம் உண்டா பெத்த தாய் தகப்பனை எவன் ஒருவன் கண்கலங்க விடுறானோ கடைசியிலே நல்ல சாவு வராது என்ற கலிசிற எம்கேஆர் சொல்றேன். இன்னைக்கு என்ன பண்றோம்னா, எல்லாரும் ஆடு மாடு வச்சிருக்கீங்கல்ல, ஒரு ஆடு குட்டி ஓடும். குட்டி ஓட்டு கொஞ்சம் பருவமானவன மறு செனையானவன் இன்னொரு குட்டி ஓடும். ஆனா மூத்த குட்டியே அதே தாய் ஆடுது, முட்டி தள்ளும். அதே மாதிரிதான் இன்றைக்கு தமிழகத்திலே மனைவி வந்ததுக்கு அப்புறம் சில பேர் பெத்த தாய் தகப்பனை தீட்டாக ஒதுக்குறீங்க. இந்த தாய் தகப்பன் இல்லை என்றால் நம்மெல்லாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி பொம்பளையாளுக்கு ஒன்று சொல்றேன், ஆத்தா அங்கே போய் உட்காந்துக்கல. பெண்களுக்கு ஒன்று சொல்றேன், உங்க மாமியாதான் உங்களுக்கு ஒரு அம்மா. குழந்து வச்சு பூரா அப்படியே திரும்புதுடா மாமியாவை பார்க்க. மாமியாதாப்பா அம்மா. இதுல மாமியா மருமகளுக்கு எப்படி சண்டை வருது அப்படின்னா, மாமியா என்ன குழம்பு வச்சாலும் மருமக நல்லா இருக்குத்த, அஞ்சப்பூர் ஹோட்டல் மாதிரி இருக்குத்த, உங்க கை பக்கம் அருமை அருமை அருமை. மருமக என்ன குழம்பு வச்சாலும் மாமியா திவ்யமா இருக்கிறது, மாங்காய் தொக்கு போல இருக்கிறது, சாம்பாரை சொல்லணும். என்னடி குழம்பு கடுக்குதுன்னா இங்க கடத்துறோம். எண்ணத்தை உங்க குழம்புல வாட வருதுன்னா இங்க வீடே வாட வந்துடும். அதே மாதிரி கணவர்களையும் சொல்றேன், தாயும் மனைவியும் 2 பேர்த்தையும் சமரசம் பேசுவதற்கு முன் வர வேண்டும். இவன் என்ன பண்ணிட்டேன், கொத்தனார் வேலை பார்த்துட்டு மட்டக்கம்போட வருவேன், சட்டி 16 ஓட்டம் இருக்கும். அங்கிருந்து வரும்போது இங்கே தூக்கி கட்டியிருப்பேன். பின்னாடி பார்த்தா ஓசு தெரியும். மயம் கீழே படுத்துக்கிட்டு, என்னப்பா கத்திக்கம்பு தெரியுது. கத்திக்கம்பு கிடையாதுப்பா, அப்பாவோட புளுத்திக்கம்பு வைப்பா. அடிச்சதாண்டா. சின்ன குழந்தைகிட்டே இந்த மாதிரி கரண்டியை காட்டக்கூடாது. இட்ஸ் வெரி டேஞ்சர். டொங்காசலாம் என் தம்பி, அதுனா உணர்ச்சியா சிரிப்பியில நல்ல கருத்துக்களை சொன்னா ஒரு வகையை கேட்க மாட்டேன். இந்த தம்பியெல்லாம் பாரு, தம்பி தம்பி சூத்துவத்தி வணக்கம்டா புள்ள, நல்லா வம்பு பயலுகடா. இங்க வா தம்பி, தம்பிக்கு வா, மேடைக்கு வா. சூப்பர் சூப்பர். தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரிக்கின்ற வருகின்ற காலை சிவகங்கை மண்களை முத்தமிட்டு பெரிய மருது சின்ன மருது அவர்களை வளர்ப்பில் வந்த இந்த குராயூருடைய காளையை அன்போடு வரவேற்கிறார்கள். இந்த படத்தினுடைய ஆட்ட நாயகன். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். செருப்படுத்து என் தலையில அடி. அடே உன்னை அண்ணன் கூப்பிடலடா, இந்த இவனை உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். லேடிஸ் வரும்போது பிணைஞ்சு விட்டு போ. புடிமாடு கிடையாது, சாணி ஓடுற மாடு. அவனுக்கு இன்னுமே தான் லேசா ஓசுல நீர் கசிவு ஏற்படும். அவன் தெரியாம வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் இத்தனை பேரை மேடைக்கு வான்னு சொல்லும் போது நான் வருகிறேன் என்ற அந்த தைரியத்துக்கு முதல் எம்கேஆர் தலைவணங்கிறடா. நீ எந்த ஊர்ப்பா?
அதுல வாலி மொய் நீ ஆட்டக்கூடாது, கையை உடைச்சு போடுவேன். குராயூர் யாரு மையன்? அழகுமலைமையா. பயந்த ஓலாதா என்ன பண்றியான்னு பார்ப்போம். அம்மா பேரு கோயந்தாவா? அம்மா பேரு என்ன? ரோஹிணியா. ரோஹிணியா. ரோஹிணி. மொட்டனாக்கு முண்டையா பொலந்து ஓச்சு நக்கிருச்சு. அம்மா பேரு என்ன? உன்னைய பெத்தெடுத்த தாய் பேரு என்ன? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துருவாங்க. எலை வீரன் நிறைந்த மண்ணு குராயூர்ல பிறந்த காலை ஊராம் விளையாட்டு மாடுதான்டா. நீயும் விளையாட்டு மாடுதான்டா. பயப்படாத அரா. அண்ணனை கூட கொட்டையை கடிச்சு வச்சுட்டு போடா. தாய செத்துறா. உங்க பேரு தம்பி? மனோஜ்குமார். சூப்பர் சூப்பர் மனோஜ். படிச்சுட்டு என்ன செய்வீங்க? போற ஆளுகிட்டலாம் காசு வாங்க கூடாதுன்னு சொன்னேன். படிச்சுட்டு என்ன செய்வீங்க? வேலைக்கு போனா. வேலைக்கு போனா. என்ன வேலை? ஆர்மி வேலைக்கு. ஆர்மி வேலைக்கு. ஆரம்பம் கிடைக்கா? என்னடா சொல்றேன்? ஆரம்பம் என்ன கடை வச்சிருக்காரு? மளிகை கடையா? ஆர்மியா? காலை கொண்டே விட்டான்டா. உண்மையிலே எதிரிகளை தாக்கி குராயூர் மண்ணுக்கு பேர் சேர்க்க இந்திய ராணுவத்துக்கு போவேன்னு சொன்னேன் பாரு. ஓ முகரைக்கு பொத்தலையாக்குங்க. முத்தம் கொடுக்குறேன். படிச்சுட்டு இந்திய ராணுவத்துக்கு போய் குராயூர் மண்ணுக்கு நீ பெருமை சேர்க்கணும். மருதுடைய ஐயனார் அருளோடு நீ நல்லா இருக்கணும். வாழ்த்துறேன் எம்கேஆர். அது வேணாம், இருடா அப்பப்பாரு மாட்டிக்கிறேன். கல்யாணம் பண்றீல்ல தம்பி, அந்த லாரி அப்படி விட முடியுமாப்பா? ரிவர்ஸ் எடுத்து இப்படி தட்ட முடியுமா? இரு. கல்யாணம் பண்றீல்ல, கல்யாணம் பண்ணி உன்னுடைய மனைவியும் உன்னை பெற்ற தாயின் சண்டை ஓட்டா யாரு பக்கம் நீ நியாயத்தை பேசுவ? சமாளிக்கிறேன். கொண்டாட்டினா கப்பலிங் கிடைக்காது, ஆத்தானா சோறு கிடைக்காது. ஒரே நிலையிலே பதில சொல்லி அடிடா என் சிங்கா. அம்மாவா மனைவியா? காலில் விழுந்து கேட்கிறேன். அம்மாவா மனைவியா? நீ போ முட்டை. ஜனகணமன பாட்டு முழுசா பாடு, 1000 ரூபா தரேன். வா இந்தா. புஸ்தகத்தை எடுத்து வந்து பாட்டு பாடுவேன். சரி, உனக்கு பிடிச்ச பாட்டு ஒரு பாட்டு பாடு. இவன் எந்த ஊரா? சைனாக்காரனா நம்ம ஊரா? நீ வேணா ஜனகணமன இருக்குல்ல, அது மட்டும் பாடு. நீராறும் கடல் கொடுத்த பாடு. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எந்த ஒச்சு ஒரு மிலிட்டருக்கு போய் துப்பாக்கிய தூக்கிட்டாலும் எதிரி செத்துருவேன், நம்மால சுற்றுவேன் பயத்துல. மேடைகளை ஏறி என் தம்பி உண்மையிலே அவன் சாதிப்பேன். புடிமாடு இல்லப்பா தம்பி. தம்பி ஒரே விஷயம், இவன் பெரிய அறிவாளிடா. எதையும் யோசித்து செயல்படுறவன் வாழ்க்கையில இவன் மிகப்பெரிய ஒரு ஆளா வருவேன். சொல்லல வாரு. மனைவி பக்கம் சப்போர்ட் பண்ணுவேன், ஆத்தா பக்கம் சப்போர்ட் பண்ணுவேன். 2 பேரும் வேணும் என்று அவர்களை எந்த சூழ்நிலையை நான் சண்டை ஓட வைக்க மாட்டேன் என்று இப்போதே யோசிக்கிறான். இவன் தாண்டா உண்மையான தமிழன். கை தட்டலா. சூப்பர். இன்னுமே உன்னை எங்கனையாவது பார்த்தேன் அரைஞ்சு விடுவேன். பேச முடியல, மொட்டை நாக்கா இருக்கேன். ஆர்வம் நான் ஆர்வம் கடைன்னு நினைச்சிட்டேன்.
பாட்டு பாடுவோம். சிவகங்கை சீமையில சிங்கரண்டு யாரு? எங்க சின்ன மருது பெரிய மருது என்றுமே கூறு. சிவகங்கை சீமையாண்ட சிங்கரண்டு யாரு? எங்க சின்ன மருது பெரிய மருது என்றுமே கூறு. எங்க சின்ன மருது பெரிய மருது என்றுமே கூறு. அகமுடைய வம்சத்திலே பிறந்தவர் யாரு? எங்க ஆங்கிலன அளித்தவர் என்றுமே கூறு. சிவகங்கை சீமையாண்ட சிங்கரண்டு யாரு? எங்க சின்ன மருது பெரிய மருது என்றுமே கூறு. எங்க சின்ன மருது பெரிய மருது என்றுமே கூறு. வளரி வம்சத்திலே வளரி வளரி எறியும் வம்சத்திலே பிறந்தவர் யாரு? எங்க அகமுடையார் வம்சத்திலே பிறந்தவர் கூறு. சிவகங்கை சீமையாண்ட சிங்கரண்டு யாரு? எங்க சின்ன மருது பெரிய மருது என்று மேப்பாடு. குறையுறும் மக்கள் எல்லாம் குறையுறும் மக்கள் எல்லாம் வணங்குனது யாரு? எங்க அகமுடையார் வம்சத்திலே பிறந்தவர். நாடுகள் இருக்கு வரை இந்த முக்குலத்தோறும் வம்சம் புகழ் பேசிக்கொண்டே இருக்கும். இந்த சின்ன மருது பெரிய மருது இளைஞர் வாரிசுகள் இந்த வீரம் பேர் பேசிக்கொண்டே இருக்கும். குராயூர் மச்சக்காலை அண்ணன் சார்பாக அழகுமலை பொன்னாடியை பற்றி அறிவிப்பார். 50 ரூபா யார் கொடுத்தா? அண்ணே வாங்கலப்பா, என் தம்பி கணக்கில் கரெக்டாக இருக்கேன். மதுரை ஆண்டார் கொட்டாரம் தனபால் அண்ணன் கேஆர்பி குழு சார்பாக 201. நன்றி நன்றி. மருதுகுளம் மாணிக்கம் அன்னார் சார்பாக ரூபாய் 100. இங்கே ஆறுமணியை செய்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி படித்த வாத்தியார் வேலையை விட்டுவிட்டு தந்தை எந்த கலைகளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரோ அதே கலைகளை சாதித்து கொண்டிருக்கிறார் இந்த தமிழனை எம்கேஆர் தலைவணங்குறேன். என் அன்பு தம்பி கலைமணிக்கு இந்த மருதுடைய ஐயனார் கோயில் கும்பிடக்கூடிய பங்காளி சார்பாக பொன்னாடை போத்தி கண்ணன் அவர்கள் செவல்பட்டி என் அன்பு தம்பி கண்ணன் சார்பாக பொன்னாடை. இந்த முண்டைக்கு எவனோ போட்டிருக்காங்க, அதை கொண்டு வந்து எனக்கு போறேன். ஏல ஏன்டா அப்படி வர்ற கண்ணா? இந்த அகமுடையார் வம்சத்திலே பிறந்து இன்னைக்கு அகில உலகத்துக்கும் தன் மிருதங்க திறமையினால் பேர் வாங்கி கொண்டிருக்கிறார் தோப்பூர் அன்பு சித்தப்பா எங்களது பழனி கொத்தனாருடைய மகனும் என்னுடைய தம்பி தோப்பூர் மருது அவர்களுக்கு முன்னாடி பார்த்து கௌரவப்படுத்துறார். கைதட்டலாம், எல்லாத்துக்கும் தட்டலாம். இங்கே பலவாத்தியை செய்து கொண்டிருக்க இந்த லாரி என்ன தயவு செய்து வழி விடுங்க. அப்போ வலது பக்கம் பார்த்து ஓட்டுப்போ. இது மைலேஜ் கொடுக்காதுல்ல இந்த வண்டி. 3 பலவாத்திய கலைஞர் எண்டபுள்ளி மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார் தம்பி மணிவேல் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறாரு. தாளம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற தர்மலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துறாரு. அண்ணே மைசெட் போட்டுருங்க. வேற யாரும் கிராம நிர்வாக அதிகாரி யாருக்கு விட்டு போயிடாம சரி. இப்போ நீங்க உட்காந்துங்க. அப்போ கோச்சிக்கிறாம அங்கிட்டு டான்ஸ் வந்தோடனே அங்கிட்டு வந்து உட்காந்துக்குங்க. ஏன்னா 2 கிறிஸ்து கிட்ட இங்கே வருவாங்க, மங்கு மங்குன்னு அவங்க வாட்டு தருவாங்க. எது வேற வைக்க எங்களுக்கெல்லாம் பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத குராயூர் கிராம பொதுமக்களுக்கும் மருதுடைய ஐயனார் கோயில் கும்பிடக்கூடிய அனைத்து பங்காளிகளுக்கும் நான் இந்த துண்டை பெற்றுக்கொண்டது காரணமே
வெளியூர்ல இருந்து இந்த குராயூர் மண்ணுக்கு வந்த வெளியூர் என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்காக நான் இந்த துண்டை வாங்கி கொண்டேன். நன்றி நன்றி நன்றி. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி தெய்வீக திருமகன் உணா முத்துராமலிங்க தேவரையா திருவுருவச் சிலை உலக நாடுகளில் இல்லாத இடமே இல்லை. ஆனால் ஆசிய கண்டம் உலகத்திலே மிக உயரமான தெய்வீக திருமணம் உணா முத்துராமலிங்க தேவரையா சிலை எங்க இருக்குன்னா இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற என் தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் ஆறுமுகத்தேவர் மகன் காடமங்கலம் யூடியூப் சேனல் தம்பி காடமங்கலம் முருகன் அவர் ஊர்ல தான் அந்த மிக உயர தெய்வீக திருமணம் சிலை இருக்கிறது. பத்மஸ்ரீ விவேக் ஐயா திரைப்பட நடிகர் பத்மஸ்ரீ விவேக் ஐயா பொற்கரங்களா திறந்து வைத்த சிலை யூடியூப் சேனலுக்கு 2 துண்டு ஓட்டு விடுங்க. அருகில் அமர்ந்திருக்கா என் தம்பி கதவால் தட்டு போடுற மாதிரியே இருக்கானே கண்டாளி மையன் மை புத்துரு குருவினந்த மண்ணின் மைந்தன் பாண்டி காடமங்கலம் முறையன் வந்து குராயூர் இந்த உறவுகள் இந்த பொன்னாடையை வாங்கிக்கங்க போ. ஒரு கை தட்டு கொடுக்கலாம் தம்பிக்கு. கதைகேளு கருமேட்டும் கருவாயன் கதைகேளு உண்மையில அவன் கல்லணுங்க மதுரை ஜில்லாவுக்கு அவன் சொல்ல புள்ள ஆனாலும் கருவாயன் பேரை கேட்டான் காடே கருதேசன் தூக்க வச்சான் ஜக்கு சிம்மக்கி அவனே அதிகாரி தென்பாட்டு சிம்மந்தா இவனே உபகாரி. என்ன வாட்டு புள்ள பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. என்ன கரத்திலும் பொன்னலக குடிய மதிப்பு மரியாதை கூறிய எங்களது மதுரை மாவட்டம் கள்ளுக்குடி வட்டம் குராயூர் கிராமத்திலே வையாசி கலரி பெருந்திரவிழாவை முன்னிட்டு அருள்மிகு நம்மளை எல்லாம் காத்து வெள்ளை குதிரைகளே வீட்டிருக்கின்ற ரோசக்கார சாமி ஸ்ரீ